ஆமா, கண்டிப்பா திருந்துவாங்க நம்பணும். திருந்துவாங்களான்ட்டு கேட்க கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. காமராஜரே மூடம் இல்ல டாஸ்மாக். பொண்டாட்டி புள்ளி எப்படி வச்சு நம்ம காப்பாத்தணும், இதெல்லாம் அப்படியே என்ன திரும்பி பாக்குற மாதிரி. இப்ப நான் உட்காந்து வீட்டுக்குள்ள படம் பார்க்க கூடாது, நான் தியேட்டர்ல பார்க்கணும், குடும்பமா பார்க்கணும். நிறைய உண்மையா சொல்ல ரொம்ப குடிச்சு நாசமா போறவங்க இதை பார்த்தா கன்ஃபார்ம் அவனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் கண்டிப்பா வரும். முதல்ல வெளி உலகத்துல உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தும், அப்புறம் உடம்புக்குள்ள பிரச்சனை ஏற்படும். மாற முடியும். டீஅடிஷனல் சென்டர்ல போட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன், நான் உத்தமனா இருப்பேன்லாம் முடியாது. நான் தொடர்ந்து மீட்டிங்குள்ள, நாங்க இன்னைக்கு 8 வருஷமா மீட்டிங்குள்ள இருக்கோம் சார். தொடர்ந்து ஒரு நாள் அடிப்படையில தான் வாழ்க்கை. நாங்க கண்டினியூவா போறோம். இது நிறைய ரீச் ஆகணும் மக்களுக்கு. இப்ப நான் உட்காந்து வீட்டுக்குள்ள படம் பார்க்க கூடாது, நான் தியேட்டர்ல பார்க்கணும், குடும்பமா பார்க்கணும். நிறைய விழிப்புணர்வுகள் வரணும் மக்களுக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வேஸ்ட் ஆகுது. நிறைய பேரை நாங்க பாக்குறோம். விழிப்புணர்வு நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாம் கொடுக்குறோம். சோ இந்த படத்துக்கு உண்மையாலே ஒரு சல்யூட் தான் நான் சொல்லுவேன். போயிடும், மான மரியாதையும் போயிடும். முதல்ல வெளி உலகத்துல உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தும், அப்புறம் உடம்புக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது, கை தட்டி விசில் அடிக்கிற மாதிரி இருந்தது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ரொம்ப நல்லா போச்சு. அது ஒரு நாள் குடி, இது வாழ்க்கை ஃபுல்லாவே குடி இருக்கக்கூடாதுன்றத இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. காந்தாரா மாதிரி படங்களுக்கு நீங்க தாதா சாஹேப் பால்கே விருது தூக்கி ரிஷப் ஷெட்டி கிட்ட கொடுக்குறது, இந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க நேஷனல் அவார்டு இல்லைன்னா ஸ்டேட் அவார்டு கொடுக்கணும். இந்த படங்களுக்கு எல்லாம் வரி விலக்கு பண்ணணும்னா நான் உதயநிதி ஸ்டாலின் அண்ணங்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படத்துக்கு கண்டிப்பா வரி விலக்கு பண்ணணும். வீதி எங்க டாஸ்மார்க்கை திறந்து வச்சிருக்காங்கன்றதோட இந்த மாதிரி படங்களை பார்த்து திருந்தறதுக்கு 75% வாய்ப்புகள் இருக்கு. அங்கெல்லாம் அவன் தப்பு பண்ணுவான், எங்கெல்லாம் யோசிப்பான், என்ன மாதிரி எல்லாம் நடக்கும்ன்றத அழகா சொல்றதுனால அவன் பாதிப்புல டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், திருந்துவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால டாஸ்மார்க் ஆல்ரெடி திருந்த ஆரம்பிச்சாலே மூடுவாங்கன்றது தான் உண்மையான வழின்றது காமிச்சிருக்காங்க. ஆனா உன்னோட திறமைகளை வளர்த்துட்டு வரப்போ நீ உஷாரா இருக்கு. குடியில போய் ஆக்டிங் அவருக்கு பிடிக்கும், அதனால பார்க்க வாங்க. படம் நல்லா இருக்கு. அவங்க அதுதான் சரக்கடிச்சு ரொம்ப நாசமா போனவன் என்ன ஆகுறான், எப்படி திருந்துறான் அப்படின்றது சொல்லியிருக்காரு படம். கண்டிப்பா அவன் உண்மையா சொல்ல ரொம்ப குடிச்சு நாசமா போறவங்க இதை பார்த்தா கன்ஃபார்ம் அவனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் கண்டிப்பா வரும். ஒரு ஃபேமிலி மேனா அவனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரும். அவங்க ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பா ஒரு கில்ட் ஃபீல் வர அளவுக்கு தான். எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். மாசாலா கமர்ஷியல் படம் பார்க்குறோம், கண்டிப்பா ஒர்க் ஆகுமான்னு கண்டிப்பா சொல்ல தெரியல. ஒர்க் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். படம் லேக் மீன்ஸ் அப்படி இல்லை, படம் ஃபுல்லாவே ஸ்லோ பேஸ் மூவி தான். ரொம்ப ஐ மூமெண்ட்லாம் கூட பெருசாக இருக்கு, ஸ்லோ பேஸ் மூவி. ஆனால் படம் நல்லா இருக்கு. உண்மையிலே குடி பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். குடி ஒரு நாள் வாழ்க்கை அடிப்படையை தான் தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கு நன்றி. அதுக்கு மீட்டிங் கண்டிப்பா போய் ஆகணும். என்னன்னா குடியை தள்ளி வைக்கணும், ஒரு நாள் அடிப்படையில் வாழணும், பொண்டாட்டி புள்ளி எப்படி வச்சு நம்ம காப்பாத்தணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே அப்படியே என்ன திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் நன்றி. வந்ததில்ல, இப்பதான் அது எல்லாம் வெளியே விட மாட்டாங்க. இந்த மீட்டிங் இந்த படம் எத்துறதுக்கு நன்றி சொல்றேன். குடும்பம் நல்லா இருக்கணும்னு எத்துக்கிறாருல்ல, அது எவ்வளவு நன்றி, அவருக்கு நன்றி. வெளிப்பாட்டு தான் இது. ஒரு உணர்வு இது பண்றது அந்த படம் எடுத்துக்காரு. சத்தியமா வாய்ப்பு இல்ல ராஜா, டாஸ்மார்க்லாம் மூட முடியாது. காமராஜரே மூடம் இல்ல டாஸ்மார்க்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா முடிச்சு ஃபைன். ஸ்கிரீன் பிளே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். சொசைட்டிக்கு இன்னைக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டை டச் பண்ணியிருக்கிற படம். இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் இஸ் ஏஜ் குரூப், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். அண்ட் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ரொம்ப ரெலவெண்டான ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், பார்க்க வேண்டிய படம். இது ஒரு ஜாதி படமாவோ அந்த மாதிரி திருப்பி நினைச்சிருவேன்னா, இது ஒரு சோசியல் மெசேஜ் தான். ஒரு குடி நோயாளியை பற்றியான ஒரு படம். சொசைட்டியில் தெரியும் எல்லாத்துக்கும், மக்களுக்கு அவ்வளோ எல்லாமே தெரியாமலாம் இல்லை. நீங்கள் ஒரு ஆளுகால் எப்படி எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்குது, அதனால என்னென்ன பின் விளைவுகள் இருக்குது, அதனால என்னென்ன விபத்து, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இதில் ஒரு குடும்பம் அதனால என்ன எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றத ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ எமோஷனலான ஒரு, நம்ம அழுதுகிட்டே இருப்போம், அடுத்து ஒரு இன்னொரு செகண்ட்ல சிரிச்சிருவோம். லிக்கரு, இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் சம்மந்தமான, இது ரெண்டு தான் இன்னைக்கு அடிக்ஷனில் இப்போ நம்பர் 1 அடிக்ஷன். அது இல்லாமல் நிறையா இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, மொபைல் அடிக்ஷன், அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன். கண்டிப்பாக பாட்டில் ராதா ஒரு தவிர்க்க முடியாத படமாக இருக்குது வருஷத்துக்கு. நல்லா அற்புதமா இருக்கு. இந்த படம் எடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த படம் எடுத்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி. இந்த படம் ஒரு குடினால பாதிக்கப்பட்டவங்க, இது படமே கிடையாது, இது ஒரு நிஜ வாழ்க்கை. இது எல்லார் குடும்பத்திலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஏஏ மீட்டிங் இருக்குதுன்றதே தெரியாது. உண்மையிலேயே இந்த படம் மூலியமா எல்லாருக்கும் தெரியட்டும். நிறைய பேரு குடிய
விட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும். அந்த குடி வந்து எப்பவுமே அந்த மீட்டிங் வந்து எப்பவுமே 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தான் நடக்கும். 7 to 8:30 மீட்டிங் நடக்கும். சாயந்தரம் மட்டும்தான், எப்பவுமே சாயந்தரம் 7 to 8:30 மீட்டிங் நடக்கும். அவங்க வந்து அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கணும். அங்க வந்து ஒரு படிச்சவங்கள அப்படி பேசுவாங்களே, யாருமே பயப்பட வேண்டியதே கிடையாது. வந்து உட்காந்து காதை கொடுத்து கேட்டா போதும். அங்க வந்து ஏற்கனவே குடினால பாதிக்கப்பட்டவங்க, நான் குடிச்சு பாதிக்கப்படும் போது நான் எப்படி இருந்தேன், இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது நான் எப்படி இருக்கிறேன்றத பேசுவாங்க. அதை காது கொடுத்து கேட்டா மட்டும். ஆமா, கண்டிப்பா திருந்துவாங்கன்னு நம்பணும். திருந்துவாங்களான்ட்டு கேட்க கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க நம்ம தொட்டுதான் இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா கண்டிப்பா அது ஏஏ மீட்டிங் மட்டும்தான். அதுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. இந்த படம் தான் பாட்டில் ராதா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல இந்த படத்துல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எப்படி நிப்பாட்டுறாங்கன்னு சொல்ற சப்ஜெக்ட் தான். இதை பார்க்கற போது நிறைய ஜனங்களுக்கு வந்து தெரியும். இந்த படம் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்றது தெரியும். சும்மா நம்ம சொல்றது வச்சு தெரியாது. டிஃப்ரெண்ட் தான், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி.